நமக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், உனக்கு நான் இதை செய்ய போகிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன், உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் தெளிவாய் உங்களுக்கு தெரியும். யோசேப்புக்கு சொப்பனம் தெளிவாய் தெரியும். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு, நம்ம சகோதரர்களும் நமக்கு முன்பாக பணிவா. ஆனா பல நேரங்கள்ல கர்த்தர் டெஸ்டினியை காண்பிச்சாலும் வழிகளை ஒருவேளை சில நேரத்துல என்ன பண்றாரு, மறைக்கிறார். அல்லேலூயா. நீ அதிபதி ஆவ, உன் சிரசுல கிரீடம் இருக்கும் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனா அதனுடைய பாதைகள் யோசேப்புக்கு மறைக்கப்பட்டு. ஆனா யோசேப்பினுடைய ஜெயத்துக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்து நிறைவேறுதலுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இத்தனை போராட்டங்களின் நடுவிலும் அவர் கர்த்தரை உறுதியா பற்றியிருந்தார். ஹல்லேலூயா. தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தார். ஆமென். கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார். பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் யார் தெரியுமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.